வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான சூப்பரான சத்தான ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. சிறுதானியம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நான் இன்றைக்கி கேழ்வரகு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசியும், அதில் 1/4 கப் அளவுக்கு உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயமும் எடுத்துருக்கிறேன். இதை நான் ஊற வச்சிட்றேன். எல்லாத்தையுமே ஒட்டுக்காவே போட்டுக்கிறேன். ஒரே பாத்திரத்தில் ஒன்றாவே சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 4 அல்லது 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ரெண்டு தடவை கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இது ஊறின பிற்பாடு 4 மணி நேரம் கழித்து நம்ம ஏற்கனவே முளைக்கட்டி வச்சுருக்கிற ராகியோடு சேர்த்து இட்லிக்கு அல்லது தோசைக்கு மாவாக அரைச்சிக்கலாம். ராகி எப்படி முளைக்கட்டுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கு தர்றேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒன்றாவே சேர்த்துக்கலாம். திரும்ப ராகி ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லை. நம்ம அரிசி உளுந்து எல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதோடைய ராகியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரிசி உளுந்து கழுவி சேர்த்தாச்சு. இப்போ ராகியும் கூடவே சேர்த்துக்கிறேன். இட்லி அரிசி எடுத்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் ராகி முளைக்கட்டின ராகி எடுத்துருக்கிறேன். இது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் சேர்த்து மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ராகியில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்பு இளைக்கணும்னா ராகியை வாரத்துக்கு 4 தடவை 5 தடவை சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா, அடிக்கடி சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு சீக்கிரமாக குறைஞ்சிரும், வெயிட் லாஸ் ஆகும். பாருங்கள், இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் புளிக்கட்டும். 8 மணி நேரம் கழித்து இதை திறந்து பார்க்கணும். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்லா இதை இட்லியாகவும் ஊற்றிடலாம். சூப்பராக இட்லி வரும். இதை நான் இன்றைக்கி தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இட்லி தோசைக்கு எதுவாக இருந்தாலும் சட்னி சாம்பார்னு போல் நம்ம எப்போவும் ரெகுலராக யூஸ் பண்ணுற சைட் டிஷ்ஷஸ் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே தோசையை நான் ஊற்றுறேன். நல்லாவே தோசையை ஊற்றிட்டு தேய்ச்சி விட வருது பாருங்கள். தோசைக்கு எண்ணெய் அல்லது நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன் தோசைக்கு. தோசையை பாருங்கள், அப்படியே அழகாக திருப்பி போட்டுடலாம். இது இட்லியாகவும் நான் சுட்டப்போ நல்லாவே வந்தது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தானது சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வாரம் 2 தடவை 3 தடவை சிறுதானியங்களை அடிக்கடி சேர்த்துக்குவோம். ஆரோக்கியமாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாழ்க வளமுடன்.